வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பைனாப்பிள் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் இங்க் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 ஸ்பூன் பூண்டு பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக், 1/4 ஸ்பூன் இங்க், சால்ட் டு டேஸ்ட், 1/4 ஸ்பூன் ஜீரா, 1/4 ஸ்பூன் கார்லிக் பவுடர். இப்போ நாம் இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பவுடர் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதை நாம் தண்ணி விட்டு திக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பைனாப்பிளை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு நாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதை திக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்கு பேஸ்ட்டில் நாம் பைனாப்பிளை முக்கி எடுத்துட்டு வாங்க ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான பெரிய ஸ்லைஸ்டாக கூட நீங்கள் இது கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காரத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த பைனாப்பிளை காரத்தில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா அடியில் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுட்டு திரும்பியும் மேலே ஃப்ரை ஆனதும் திருப்பி போடலாம். வாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான டிஷ்ஷு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து இது நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப அருமையான டிஷ் இது. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. ஸ்டார்டர் மாதிரி இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலை விட்டு ஈவினிங் வரும்போது நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக அழகாக இவங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. இதை இன்னும் குட்டியாகவும் போடலாம், இல்லை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதில் நடுவில் ஒரு பீஸாக கட் பண்ணி 2 ஸ்லைஸ்டாகவும் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் இதை கட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை சாட்டர்டே சண்டேயில் வீட்டில் இருக்கும் போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த டிஷ் இது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.